வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம், பேடிஎம் அப்படின்ற ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு தெரியும், இது ஒரு யூபிஐ இன்டர்ஃபேஸ் பேஸ்டு கம்பெனி. இதனுடைய மேஜர் ஸ்டாக் இப்போ வந்து எஸ் பேங்க் கிட்ட இருக்குது. எஸ் பேங்கோடைய மேஜர் ஸ்டாக்கு எஸ்எம்ஜிஎஃப், அதாவது டோக்கியோ ஜப்பான் கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்குடைய இப்போ நெட் ப்ராஃபிட் மற்ற விஷயங்கள்லாம் பற்றி பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிறேன். 122.5 crores during the June quarter compare with 839 crore last year. அதாவது 839 crore last year. அப்புறமா கன்சாலிடேட் பேசிஸில் Q1, Q2, Q3லாம் இவங்க பயங்கரமாக லாஸ் பண்ணிட்டாங்க. ரெவன்யூ வந்து முதல் தடவை இவங்க ரொம்ப அப் பண்ணியிருக்காங்க. 27.7% ரெவன்யூ அப் பண்ணியிருக்கிறாங்க. கம்பேர் வித் லாஸ்ட் இயர் ரெவன்யூ வந்து 1977.5 கோடி இருந்திருக்கு. எபிட்டா தான் ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க வந்து எபிட்டாவை வந்து வெளியிடுறாங்க. 17.5 crores compared to EBITDA losses of 739 crores for last year. EBITDA மார்ஜின் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. 3.7 times வந்து இப்போ EBITDA மார்ஜின் அதிகமாக இருக்குது. அதர் இன்கம்ஸ், இவங்களுடைய அதர் இன்கம்ஸ், அந்த வேலட் மூலயமா கிடைக்கிற அதர் இன்கம்ஸ் வந்து 241 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்குது. போன குவார்டரை கம்பேர் பண்ணக்குள்ள 138 கோடி ரூபாய் தான் போன குவார்டர்ல இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்டரில் இவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் 18% அதிகமாக இருக்குது லாஸ்ட் 1 month மட்டும். ஸோ வாட்ச் அண்ட் திஸ்.